அறிவு, ஐந்தாம் அறிவு நமக்கு கேட்கும் அறிவு, பார்க்கும் அறிவு, நுகரும் அறிவு, பேசும் அறிவு ஆகியவை இருந்ததை நாம் பயன்படுத்தி வந்தோம். ஆனால் ஐந்தாம் அறிவு உணரத் தெரியும். இப்படியாக ஸ்தூலமாகிய உணர்வுகளை மட்டுமே நாம் தெரிந்து வந்தோம். சில சமயம் ஏதாவது காயம் ஏற்பட்டால், வலி ஏற்பட்டால், இல்லை உடலில் இருந்து ஏதாவது கட்டியோ கொப்பளமோ, இல்லை வலியோ, இல்லை சதையில் ஏதாவது கீறலோ, இல்லை எலும்பு ஏதாவது எலும்பு முறிவோ, இல்லை நரம்பு சுருக்கமோ போன்ற ஏதாவது பெரிய பெரிய பாதிப்புகளால் மட்டுமே நம்மளுடைய உடலை